Hello everyone, welcome to my channel யுவின் அகாடமி ட்ரிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலை. டைரக்ஷன்ஸில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். எப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸில் ப்ராப்ளம் வரும். அப்புறம் எப்போ எந்த சைட் டேர்ன் பண்ணணும் அப்படின்ற கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை வந்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்கட்டில். ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நமக்கு எப்போவுமே நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட். ஸோ நமக்கு இவ்வளோ தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துக்கு மிடில் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட். ஸோ சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிறத சவுத் ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட். எப்போவுமே நார்த்து சவுத்து தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணும். அதுக்கப்புறம் வெஸ்ட்டு ஈஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு தான் நேம் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு பண்ணும். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ்னால் ரைட்லேருந்து லெஃப்ட் போகணும். ஓகேவா? லெஃப்ட்டு இதை ரைட்டுன்னு சொல்லுவோம். ரைட்லேருந்து இப்படி லெஃப்ட்டு ரிவர்ஸில் வருதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி டைரக்ஷன்ஸ் நேரில் நம்ம எப்போ போல் லெஃப்ட் டு ரைட் போகுதுன்னா இது வந்து கிளாக் வைஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு சம் பார்ப்போம், பார்த்தவங்க கிளியர் ஆயிரும். சுதா இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் இந்தியா கேட். ஓகேவா? இந்தியா கேட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் ஷீ மேக்ஸ் எ 5/8 டர்ன் ஆன்டி கிளாக் வைஸ் தென் வேர் வில் பி ஃபேஸிங் நவ். ஓகேவா? இப்போ வந்து எங்கே இருக்காங்க அவங்க? இந்தியா கேட்டில் இருக்காங்க. டேர்ன் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ரைட்லேருந்து லெஃப்ட்டு. ஓகேவா? அப்புறம் தென் தேர் வில் பி ஃபேஸிங் நவ். வேர் வில் பி ஃபேஸிங் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 5/8னா மொத்தம் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்னா 8 பிக்சர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5. இங்கே பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8. அவுட் ஆஃப் 8ல் இது வந்து 5th பிக்சராக இருக்குது பாருங்கள். ஸோ 5th பிக்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ இப்படி ரிவர்ஸில் இப்படி வரும்போது இங்கே இங்கே முடிச்சுட்டு இங்கே நிற்கிறாங்க. அதில் வந்து 5th பிக்சர் என்னென்னா 1 2 3 4 5. ஸோ நமக்கு டெம்பிள் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எ கேர்ள் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த். ஆஃப்டர் ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் ஷி டர்ன்ஸ் ரைட் அகெயின். ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் ஷி டர்ன்ஸ் ரைட் அகெயின். Travel some distance and finally she turns left and walks some distance to reach end point. In which direction is she facing now அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட்டாக எந்த டேரக்ஷனில் இருக்காங்க. அப்போ இன்னொன்று பார்த்துக்கணும். கொடுத்தவரை இந்த மாதிரி எத்தனை ரைட் இருக்குது எத்தனை லெஃப்ட் இருக்குது அந்த டேரக்ஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? 2 ரைட் இருக்குது. ரெண்டுமே வந்து ரைட் சைடு தான். அப்புறம் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நார்த் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆஃப்டர் சம் டிஸ்டன்ஸ் வந்து அது பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ ஒரு இடம் இருக்குன்னா ஓகேவா, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. டுவர்ட்ஸ் நார்த்து. த கேர்ள் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் நார்த் பக்கமாக போகிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டை ஞாபகம் வச்சுக்கணும். லெஃப்ட்டு ரைட்டை ஞாபகம் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆஃப்டர் ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் ஷீ டேர்ன்ஸ் ரைட்டு. இவ்வளோ ரைட் என்னது, நம்ம 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 வந்து அந்த டேரக்ஷன்ஸில் இருக்க மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கேருந்து ரைட் சைட். ஸோ ரைட் சைடில் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? என்ன பண்ணிடுங்க, புக்கை உங்களுக்கு தெரியலன்னா புக்கை டேர்ன் பண்ணிடுங்க. இல்லைனா இது லெஃப்ட்டு இது ரைட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆரோ மார்க் போட்டு முடிச்சோன்னா லெஃப்ட் ரைட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஷீ டேர்ன்ஸ் அகெயின் ரைட். ஓகேவா? ட்ராவல் சம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபைனலி ஷீ டேர்ன்ஸ் லெஃப்ட். ஓகே, இன்னொரு லெஃப்ட்டும் டேர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? 3 இது இருக்குது. ரைட்டு அப்புறம் லெஃப்ட்டு. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு இங்கே டேரக்ஷன்ஸ்க்கு இப்படி வந்துட்டாங்க. ஓகேவா? கொஞ்சம் தூரம் தள்ளி கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த டேரக்ஷன்ஸில், அதாவது நீங்கள் அந்த டேரக்ஷன்ஸில் வழியில் போகிறீங்க, நீங்கள் இந்த டேரக்ஷனை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உடனே அந்த இடத்துல என்னது உங்களுக்கு லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேவா? அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பேப்பரை எப்படி டேர்ன் பண்ணி கூட மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரிவர்ஸில் உல்ட்டாவாக வருது பாருங்க. இப்போ லெஃப்ட் ரைட் இருக்கிறது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வரும்போது ரைட் லெஃப்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டேரக்ஷன்ஸில் அப்படி புக்கை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த புக்கோ பேப்பரோ எக்ஸாம் டைமில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த டேரக்ஷனில் ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னா நின்றுட்டு உங்களோட லெஃப்ட் எது இது, ரைட் எது இந்த பக்கம். ஸோ அப்படியே ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட் போட்டு வச்சுட்டு அப்புறம் திருப்பி பாருங்கள். லாஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலி ஷீ டர்ன்ஸ் லெஃப்ட்.
எந்த பக்கம் போறாங்க? லெஃப்ட் சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அண்ட் வாக் சம் டிஸ்டன்ஸ் டு ரீச் எண்ட் பாயிண்ட். ஸோ இங்க எண்ட் பாயிண்ட் வந்துட்டாங்க. இன் விச் டைரக்ஷன் ஷி இஸ் ஃபேசிங் நவ். எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? இங்க பார்க்கும்போது எந்த டைரக்ஷன் இது? ஈஸ்ட். ஸோ உங்க ஆன்சர் என்னது? ஈஸ்ட். ஓகேவா? ஈஸ்ட் டைரக்ஷன் இங்க. இதான் உங்க ஆன்சர். ஓகேவா? தேங்க் யூ.